நான் வந்து வீக் ரவுண்ட்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். இவனை பணக்காரனாக்குறது என்னுடைய உங்கள் ராக்கி. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 2025 ஜனவரி வந்துருச்சு. இங்க 2 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற பத்தி ஒரு கண்டென்ட் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இப்போ வரலாம். அங்கிள் ஒரு நிமிஷம் முன்னாடி வந்துடுறேன். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா தம்பி. நல்லா இருக்கேன் தம்பி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் தம்பி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சரி, நான் வந்து வீக் ரவுண்ட்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? எங்க இன்னைக்கான கண்டென்ட் டாபிக் என்னன்னா 2025 ஜனவரி ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? முதல்ல என் குமார கேளு, அவரு சூப்பரா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் என்னன்னு யோசிச்சுட்டா நான் சொல்றேன். உங்க நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் நேம் சார்லஸ். உங்களுடைய ஃபுல் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய ஃபுல் நேம் தினேஷ்பா. தினேஷ் குமாருங்களா? தினேஷ். உங்களுடைய 2025 ஜனவரி ரெசல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ரெசல்யூஷன் இவனை பணக்காரனாக்குறது என்னுடைய ரெசல்யூஷன். அதுக்காக எப்ப பார்த்தாலும் எதுவா வாங்கி கொடுறானா காசு இல்ல காசு இல்ல காசு இல்லன்றாம்பா. அதனால இவனை வந்து 10 லட்சம் நல்லா பணக்காரன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பணக்காரன் முடிவு பண்ணி. அதுக்கான பிசினஸ் மோட்டிவேஷனு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நிறைய ஐடியா இருக்குது. இது பப்ளிக்ல சொல்லக்கூடாது. நான் முடிச்சிட்ட பேருக்கு நீ அடுத்த வீடியோ ஒன்று எப்படின்னா எடுக்க வரும்ல, அப்ப என் கடை ஓப்பனிங் ஒன்று கூப்பிடுறேன். சரியா? அப்போ வந்து கண்டென்ட் எடுத்துக்கோ. ஓகேவா? ஒரு 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா அங்கிள் கண்டென்ட் சூப்பரா தரும். ஏன்னா அவர் இப்போ வந்து நார்மல் நிலையில இருக்காரு. இப்ப என்ன பணக்காராக்குவாரு. ஒயின் ஷாப்ல இருந்திருப்பாரோ? ஒயின் ஷாப்ல இருந்தாரா தெரியாதுப்பா. ஆனா 6 மணிக்கு மேல வந்து அவர் ஒரு நித்திய நிலைமைக்கு போயிடுவாரு. அப்போ சூப்பரா வரும். ஆனா அவர் என்ன பணக்கார ஆகுறேன்னு 4 வருஷமா சொல்லுவாரு. 2020. சரி சரி, இப்ப நம்ம டாபிக் மாதிரி வேற டாபிக் போறோம். காப்பி ரைட்ஸ் வந்துரும். நம்மளுடைய சேனல் டாபிக் வந்துடலாம். ஓகேங்களா? உங்களுடைய ரெசல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அங்கிள்? என்னோட ரெசல்யூஷன் 2024 ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன்பா. 2024 ஒரு 4-5 லிஸ்ட் போட்டேன். அது மறுநாளே நான் டிராப் பண்ணிட்டேன். இந்த வருஷமும் அதே லிஸ்ட் தான் போட்டுக்கிறேன். முதல் லிஸ்ட்ல என் குமார் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ். இல்ல, எனக்கு புரியல. டிஸ்டன்ஸ் மீன்ஸ் எனக்கு தெரியல. டிஸ்டன்ஸ் நல்ல டிஸ்டன்ஸா இருக்கணும். இல்ல, நம்ம இவங்க சொல்றாங்க, நமக்கு அது எப்படியோ புரியுது. என்னன்னு இவனை எப்படியாவது பணக்கார ஆகி இவனை மேல வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பச்சா இதான் மனுஷன் உலகம். இதுல இருந்து என்ன தெரியுது? அதான் டிஸ்டன்ஸ். உலகம்லாம் இல்லப்பா. இவர் வந்து என்னோட பெரிய தோஸ்து. 9 வருஷம் தோஸ்து. நாங்க இப்படியேதான் இருக்கிறோம். அது அப்படியே நல்லா இருந்தா சரி. ஆமா, இவன் என்ன சொல்றான்னா என் கூட ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்குது. சரியா? அது என்னை விட்டு தூரம் போயிடுச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்றான். இதுதான் வந்து இவனுடைய ரெசல்யூஷன் இந்த வருஷம். அவர் சொல்றது உண்மை. அது சொல்றது உண்மை இல்ல. இது கூட இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். இது கூட இல்லன்னு வச்சுக்கோ என்ன கதையெல்லாம் சொல்றான். சரி சரி, நம்ம உங்ககிட்ட நானும் வந்ததுல இருந்து ரெசல்யூஷன் தான் கேக்குறேன். நீங்களும் கடைசி வரைக்கும் லிஸ்ட் போட்டேன்றீங்க. உங்களோட ரெசல்யூஷன் என்ன? இப்போ என்னோட ரெசல்யூஷன்லாம் நிறைய இருக்கு. அது வந்து ஆங்கரா பாத்தீங்கன்னா அது வந்து நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது. அஸ் அ பப்ளிக்கா நீங்க தான் இப்போ எனக்கு அது சொல்லணும். ஓகேங்களா? ஒப்பீனியன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துமே எல்லா இடத்துலையும் நம்ம ஷேர் பண்ண முடியாதுல்ல. என்னோட சரி, நீங்க கேட்டதாச்சும் உங்களுக்காகவும் பார்த்துட்டு இருக்க பீப்புள்ஸ்க்காகவும் நான் சொல்றேன். கமிட்டடான இருக்காங்கல்ல, இப்போ என் முன்னாடி ஒரு 2 கமிட்டட் இருந்தானா அவங்களை எப்படியாச்சும் பிரிக்கணும். அதுதான் என்னுடைய ரெசல்யூஷனா இருக்குது. அதெல்லாம் எப்படி சொல்றது? ஆனா கமிட்டடா இருக்கிறவங்க பிரிக்க கூடாதுங்க. நல்லா அவங்க லைஃப் க்ரோத் ஆகி மேல வரணும். பிரிச்சு என்ன பிரயோஜனம்? இல்ல ப்ரோ, நான் எதுவும் சொல்றேன்னா, இப்போ ஒரு பொண்ணு இங்க ஒருத்தர்கிட்ட பேசினீங்கன்னு வச்சு, அவன் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தனார வச்சு வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுது. அதனால கேட்டேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி அதெல்லாம் கண்டிப்பா பிரிச்சு விட்டுருவேன். யாருக்கு தெரியும்? இப்ப நீங்க கூட அப்படியே போயிட்டு யாருக்குன்னா போய் உட்காந்து இருக்கலாம். இல்லைங்க, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, நீங்க கொஞ்சம் பேச சொல்ல கரெக்டா கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்கிற 2K ஜெனரேஷன்ல அது கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. LGBTQ நினைச்சுப்பாங்க. இல்லடா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இவங்கள மாதிரி ஜெனரேஷன் மாணவின்னு நினைச்சுக்க போறாங்க. சரி ப்ரோ, சரி ப்ரோ, சண்டை போடாதீங்க.
உங்களுடைய 2025 ரெசல்யூஷன் தான் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? கடைசி வரையும் நீங்க சொல்லவே இல்லை. 2026 சாரி 2025 சொல்லணும், நீங்க 2026க்கு போயிட்டீங்க. அது நாங்க ஆமா, இவர் விஜய் கட்சியோட மாவட்ட செயலாளரா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆயிடுவார். அதனால 2025 ரெசல்யூஷன் என்னன்னா, நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லபடியா வளரணும், எல்லாரோட பிளெஸிங்க்கும் எல்லாருமே கடவுள் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் உங்களுடைய அது வந்து பிரேயர். ஓகேங்களா? ரெசல்யூஷன் சொல்லுங்க. பிரேயரும் ஒண்ணுதாங்க, ரெசல்யூஷனும் ஒண்ணுதாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றம், எல்லாரோட நிலைமையும் ஒரே மாதிரி இருக்காது. போன வருஷம் எல்லாருக்குமே டவுன் ஃபாலா இருக்கும், இந்த வாட்டி எல்லாருக்குமே அப்பா இருக்கும். எல்லாரோட கெரியரும் வெற்றியை நோக்கி போகணும். ஒவ்வொரு டேவும் ஃபெயிலியர் வரும், அப் வரும். ஸோ அதை நோக்கி சக்ஸஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, லாஸை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட ரெசல்யூஷன். ஓகே ப்ரோ, நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து வீக் ரோன்ஸ் ஒரு யூடியூப் சேனல். ஓகேங்களா? அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறீங்களா? குமார் சேர்ந்து சொல்றேன். வீக் ரோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நாங்க தான் வந்து அலப்பறை பண்ண போறோம். சேனலே எங்ககிட்ட எங்களை வச்சே ப்ரமோஷன் பண்றோம். கேமரா அலப்பறைகள் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இனிமே வந்து பாத்தீங்கன்னா அலப்பறை வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் गाइस. மிஸ் ஆயிட்டீங்களா? நேரா எடுத்து வேஸ்டா போச்சுடா. சரி, திரும்ப ஒன்றும் இல்லை, போயிட்டு பண்ணு போ. திரும்ப எடுக்கலாம். டப்பிங் பேசிக்கலாம் வராது. டப்பிங்லாம் கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துக்கு வருது. நான் டப்பிங் பேச முடியாதுண்ணா. சரி, விட்றா, ஆடியோ தான் நான் மிஸ் சால சார் பார்த்துக்கலாம். நம்ம ப்ளூபர் வீடியோ போட்டுக்கலாம். நான் அதுலேருந்து ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு